இறந்தவர்கள் எந்த காலத்திலும் இரவு நேரத்திலே போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுப்பது இதுவரை இல்லை. ஆனால் அவசரமாக இரவே அனைத்து உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் செய்து இரவே உரியவர்களிடம் ஒப்படைத்து காலையிலேயே அடக்கம் செய்வதன் காரணம் என்ன என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் திரு அருணா ஜெகதீசன் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். எந்த எதிர்க்கட்சியும் எந்த கட்சி தலைவர்களும் கேட்கவில்லை. இது முறையாக விசாரணை நடத்துவதற்கு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. அரசு அவசரமாக அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சையில் உள்ளவர்கள் 1 லட்சம் ரூபாயும் என்று அறிவித்திருக்கிறார்கள். உண்மையாக இந்த அறிவித்திருக்கின்ற நிதியெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு இல்லை என்றுதான் அனைவரும் சொல்லுகிறார்கள். நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே இருக்கின்றவன் 2 பேரோ 3 பேரோ ஒருவனோ இருந்தால் அவன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. இதுபோலதான் கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸை விட்டு எத்துனுக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இவர்களாக இருந்தாலும் கூட்டம் நடைபெறுகின்ற போது இது போன்ற ஆம்புலன்ஸுகள் உள்ளே வருவதற்கான காரணம் என்று கேட்கிறார்கள். அதுபோலதான் இங்கே செய்தியாளர்களை சந்திக்க கூட இது போன்ற இந்த ஆம்புலன்ஸுகள் வருகின்றது. ஆகவே இந்த சம்பவத்தை உண்மை சம்பவத்தை இந்த உலகுக்கு நிரூபிப்பதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக சிபிஐனுடைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே கேட்டுக்கொள்கிறது. ஆகவே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.